இல்லாம ராவணன் நல்லவன், வீரன், தமிழன், இப்ப லேட்டஸ்ட்டா பாண்டிய மன்னன் ராவணன்லாம் சொல்லி பயிர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்கியின் உருட்டுக்கள். அதாவது ராவணேஸ்வரனை வந்து அகத்தியர் வந்து விரட்டிட்டாராம் அடித்து. அதனால் அவர் வந்து இங்கே இல்லையாம். அதில் தமிழர்கள் வரலாறு பேசணும்னா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா வாய்க்கு வந்ததை இது பண்ணக்கூடாது. இதே அகத்தியர் வழிபாடலில் தான் நீடியதோர் ராவணன் தான் பிறக்க வேண்டும், நிலையான தசரதன் கை வெல்ல வேண்டும், நீடியதோர் வியாசர் என்றும் முனிவர் என்றும் நிறையர்கள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும் அரக்கர் என்றும் மனிதர் என்றும் பாடினார் நாள்தோறும் பகையாய்தானே. அது சண்டை மூட்டி விடுறதுக்காண்டி அவன் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான் வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாகவே அதை வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது இவன் வந்து இந்த தம்பி வந்து அந்த உருட்டு விட்றாப்புல. அதெல்லாம் அகத்தியர் என்ன சொன்னார், அகத்தியர் வழிபாடலை பற்றி தெளிவாக பார்க்கணும். வைணவம் கலிதோற்றங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்துட்டு அதை திணிச்சிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம பெரிய இதுமாரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் அவ்வளோ தெளிவாக பாடலில் பாடி வச்சிருக்காரு. புரிஞ்சிச்சா? சும்மா அங்கேருந்து வந்து ராமன் அது இதுன்ட்டு இதுதான் மக்களை வந்து முட்டாளாக்குற வேலை. நீ யூதனுக்கு அடிவட்டியாக செயல்படு, அதுக்காண்டி எல்லாத்தையுமே அவனுக்கு அடிவட்டியாக செயல்படணும்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. புரிஞ்சிச்சா?